ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ்லேருந்து. ஸோ ரீசென்ட்லி ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சம்மர் ஸ்லாம் வரைக்கும் எல்லா எபிசோட்லேயும் வந்து வரப்போகிறாரு. ஸோ அன்டில் சம்மர் ஸ்லாம் அவர் வந்து எல்லா ரா எபிசோட்லேயும் வந்து வரப்போகிறாரு. இருக்கிறதே 2 ரா எபிசோட் தான். ஸோ அதில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ஃபேன்ஸ்லாம் வந்து ஹாப்பி ஆகிடுங்க. 2 வீக் வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து ராவில் வந்து வரப்போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சம்மர் ஸ்லாம்லேயே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ தொடர்ந்து 3 வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸோட தரிசனம் வந்து கிடைக்க போகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து ஹாப்பி ஆகிடுது. ஸோ சம்மர் ஸ்லாம் 2025க்கான டேட் அண்ட் டைம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் சம்மர் ஸ்லாம் 2025க்கான டேட் அண்ட் டைம் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்கான ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டேட் அண்ட் டைம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்குறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் போகும். ஸோ இந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ராவில் வந்து ரிட்டர்ன் பண்ணா இல்லையா. ஸோ 2025ல் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்களோ கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ ரோமன் ரெயின்ஸோட வீடியோ வந்து 3.4 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அதுவும் ஒரே நாள். ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆன் திஸ் வீக் ரா இஸ் நவ் ஆஃபிஷியலி மோஸ்ட் வியூட் ரிட்டர்ன் ஆஃப் 2025 ஆன் WWE யூடியூப் சேனல், கிராசிங் 3.4 மில்லியன் வியூஸ் இன் ஜஸ்ட் 1 டே. ஒரே ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு யூடியூப்ல WWE சேனல். 2025ல வந்து யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்களோ அவங்கள விட அதிகமாக வந்து வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு நம்மளோட ட்ரைபல் சீஃபுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரைபல் சீஃபோட கிரேட்னஸ். அவர் தான் வந்து நீடல் மூவர். ஸோ இதனால தான் அவரை வந்து நீடல் மூவர்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பற்றி சொல்லும் போது இன்னொரு நியூஸ் கூட ரோமன் ரெயின்ஸ் பற்றி வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரைபல் சீஃபோட சாம்பியன்ஷிப் இருக்குல்ல. ஸோ ரீசென்ட்லி ஒரு ட்ரைபல் சீஃப் சாம்பியன்ஷிப் வந்து WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாம்பியன்ஷிப் வந்து லிமிட்டடாக வந்து WWE வந்து சேல் பண்ண போகிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சேல் ஆயிருக்கு. ஆல்ரெடி அந்த சாம்பியன்ஷிப்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகம். அதுவும் வந்து WWE ஃபேன்ஸ் வந்து வாங்குறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து லிமிட்டட் எடிஷன். ஸோ மறுபடியும் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வந்து கிடைக்காது. இப்போ வந்து வாங்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லைனா அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைபல் சீஃப் சாம்பியன்ஷிப் வந்து கிடைக்காது. ஏன்னா இது வந்து லிமிட்டட் எடிஷன். அதனால ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கிக்கிறாங்க, கலெக்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸோட அந்த OTC 1ஓட டிஷர்ட் கூட வந்து டாப் செல்லிங்ல வந்து போயிருக்கு. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் வந்து பண்ணாரு. அண்ட் எல்லாத்துலயும் வந்து டாப் எடுத்து வந்து புடிச்சிட்டாரு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா டோனி கான் வந்து என்ன சொல்றாரு, AEWல இருக்க MJF பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டோட வெர்ஷன். ஸோ AEWல ஸ்டோன் கோல்ட் வெர்ஷன்னா அது வந்து MJF. ரிக் ஃபிளேர் வெர்ஷன்னா அது வந்து நம்மளோட ஜான் மாக்ஸ்லியா AEWல. ஸோ WWEயோட ஸ்டோன் கோல்ட் பார்த்தீங்கன்னா AEWல வந்து MJF அண்ட் WWEயோட ரிக் ஃபிளேர் வந்து AEWல வந்து ஜான் மாக்ஸ்லி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து அக்ரி பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பர்சனலி நான் வந்து இதை வந்து அக்ரி பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் டிராவிஸ் ஸ்காட்டை பற்றி. ஸோ டிராவிஸ் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரிஜினல் பிளான்ஸில் வந்து டிராவிஸ் ஸ்காட் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து மணி இந்த பேங்க்கில் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ரிட்டர்ன் வந்து பண்ணியிருப்பார். ஆனால் ஆர்த்ரூட்டோட அந்த சினாரியோ வந்து கிரியேட் ஆனதுனால ஸோ அதனால அங்கே வந்து டிராவிஸ் ஸ்காட்டோட பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க WWE. WWE பேக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஸ்காட் பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிராவிஸ் ஸ்காட் வந்து குயிக் லேர்னர் வந்து இல்லை. டிராவிஸ் ஸ்காட்டால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எதுவுமே வந்து கற்றுக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஸ்காட் அண்ட் WWEக்கான பாண்ட் வந்து பிரேக் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ WWE வந்து நினச்சா டிராவிஸ் ஸ்காட்டை வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து எடுத்துன்னு வந்துக்கலாம் செலிப்ரிட்டியாக. ஆனால் இங்கே வந்து ஜெல்லி ரோலை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ ஜெல்லி ரோலை வந்து மேட்ச் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிராவிஸ் ஸ்காட் வந்து இங்கே வந்து வர மாதிரி வந்து தெரியல. டிராவிஸ் ஸ்காட் அண்ட் WWEக்குள்ளே வந்து ஏதோ வந்து நடந்திருக்கு பேக் ஸ்டேஜில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து ஏதோ வந்து பிரேக் ஆன மாதிரி வந்து தெரியுது. அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் TNA அண்ட் AJ ஸ்டைலை பற்றி. ஸோ ஜூலை 20 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாமிவர்சரி வந்து நடக்க போகுது. ஸோ TNAவோட ஷோவாக வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட AJ ஸ்டைலை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் TNAல. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் WWE அண்ட் TNAக்கான கொலாபரேஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால NXT சூப்பர் ஸ்டார் கூட வந்து TNAல வந்து போகிறாங்க. அண்ட் TNA சூப்பர் ஸ்டார்ஸ் கூட வந்து WWE NXTல வந்து வராங்க. WWE வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ WWE சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து TNAல வந்து போகலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு TNA கொலாபரேஷன் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க WWE. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே வந்து நம்மளோட AJ ஸ்டைலை வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னு. ஸோ AJ ஸ்டைலை வந்து நம்ம வந்து
டிஎன்ஏல வந்து மறுபடியும் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏஜே ஸ்டைலோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிருக்கும் டிஎன்ஏ ரெஸ்லிங்னு வந்து என்னதுன்னு. ஸோ டிஎன்ஏ ரெஸ்லிங், இம்பாக்ட் ரெஸ்லிங் செம்மையாக இருக்கும். அப்போலாம் வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து மொக்க பண்ணிட்டாங்க. டவுன்ஃபால் வந்து ஆயிடுச்சு டிஎன்ஏ ரெஸ்லிங்கு. நம்மளோட ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும், சமோவா ஜோவா இருக்கட்டும், ஸ்டிங்காக இருக்கட்டும், அண்ட் டேனி டேனியல்சன் நினைக்கிறேன். ஸோ அவர் மொட்டையாக ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை வந்து செம்மையாக வந்து ரெசல் பண்ணுவார் டிஎன்ஏல. ஸோ அப்போ தான் வந்து டிஎன்ஏவோட பீக் வந்து இருந்தது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஎன்ஏ அண்ட் ஏஜே ஸ்டைலுக்கான ஒரு அப்டேட். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 20 ஜூலைக்கு வந்து ஸ்லாமியோஸ்லியில் வந்து நம்மளோட ஏஜே ஸ்டைலில் வந்து போகிறாரு டிஎன்ஏல. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து ஒரு ஷோவில் வந்து போயிருந்தார். அந்த ஷோ பேர் என்னன்னா அது வந்து ரிச் ஐசன் ஷோ. ஸோ அங்கே வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து தன்னோட இன்ஜுரி பற்றி வந்து ரொம்ப வந்து பேசுகிறாரு. ஸோ அங்கே வந்து அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு என்னெல்லாம் வந்து நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த இன்ஜுரி வந்து ரியல் தான். தென் செத் ராலன்ஸ் வந்து சொல்கிறாரு, த வே ஐ நோ மை பாடி இட் சீம்ஸ் தட் ஐ வில் பி அவுட் ஃபார் எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட். ஸோ எனக்கு வந்து இன்ஜுரி வந்து ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பாடியில் வந்து ஃபீல் ஆச்சு நான் வந்து ரொம்ப நாள் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து வந்து பிரேக் வந்து எடுக்க போகிறேன்னு. ஏன்னா அந்த மாரி வந்து ஒரு இன்ஜுரி வந்து ஆயிருக்கு எனக்கு. எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் வந்து பிரேக் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து எக்ஸ்டெண்டட் பீரியட் டைம் வந்து பிரேக் வந்து எடுக்க போகிறேன். எக்ஸ்டெண்டட்னா அவர் வந்து ரொம்பன்னு சொல்கிறாரு. ரொம்ப நாள் வந்து ஆக போது இந்த செத் ராலன்ஸோட இன்ஜுரி வந்து சரியாகிறது. அண்ட் செத் ராலன்ஸ் வந்து சொல்கிறாரு, மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட நீ வந்து ரொம்ப வந்து வீங்கிச்சு. Seth Rollins says his knee was too swollen on Monday to decide what's wrong. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து டாக்டர் கிட்டலாம் வந்து போயிருக்காரு, காமிச்சிருக்காரு. ஸோ நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இங்கே வந்து நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ஆஃபில் வந்து இருக்க போகிறாருன்னு. ஸோ அவர் வந்து ரொம்ப நாள் வந்து ஆகும். ஸோ மோஸ்ட் அண்ட் செத் ராலன்ஸ் வந்து அங்கே வந்து என்ன சொன்னார்னா அவர் வந்து ரெசல்மேனியா சீசனில் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. ஸோ செத் ராலன்ஸ் வந்து நம்ம வந்து ரெசல்மேனியா சீசனில் தான் வந்து பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் ரோமன் ரெயின்ஸ் வந்து தொடர்ந்து 2 வீக் வந்து வரப்போகிறாரு ரா எபிசோடில். தன்னோட சம்மர் ஸ்லாம் மேட்ச் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 வீக்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வரப்போகிறாரு. அண்ட் சம்மர் ஸ்லாம்லேயும் வந்து இருக்க போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து மூவி ஷூட்டிங் வந்து போகிறாருன்னு வந்து நியூஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வந்தது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பேட் நியூஸும் வந்து வந்திருக்கு. ரோமன் ரெயின்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் வந்து அவர் வந்து போயிடுவார். மூவி ஷூட்டிங்காக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து போகிறாரு. ஸோ சம்மர் ஸ்லாம் வரைக்கும் தான் அவர் வந்து இருப்பார். தென் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து பறந்து போயிடுவார். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிக்காக வந்து ஷூட்டிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மூவியில் வந்து ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு ஆக்டரும் வந்து இருக்காங்க. அண்ட் நம்மளோட கோடி ரோட்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து கூட ஒரு ஆக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க நேற்று. ஸோ அந்த மூவி வந்து ஷூட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து போகிறாங்க. எங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் 2025 அப்புறம் இருக்க மாட்டார். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி WWE அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.